வேத வாசிப்புக்கு 10 ஆலோசனைகள். ஆசிரியர் ஜோசப் கோவிந்த். வேத வாசிப்பு என்பது வெறும் ஒரு கடமையோ அல்லது மதச் சடங்கோ அல்ல. அது ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்பதற்கான மாபெரும் பாக்கியம். பரிசுத்த வேதாகமம் நம் கரங்களில் கிடைப்பதற்காக பலர் தங்கள் உயிரையே பணயம் வைத்தார்கள். இன்று நம் கைகளில் இருக்கும் வேதாகமம் பல இரத்த சாட்சிகளின் தியாகத்தினால் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாகும். தேவனுடைய வார்த்தையானது கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகும். ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பரிசுத்தத்திற்கும் தேவனோடுள்ள ஐக்கியத்திற்கும் வேத வாசிப்பு இன்றியமையாதது என்பதை வரலாற்றில் வாழ்ந்த பல சீர்திருத்தவாதிகளும் தூய்மைவாதிகளும் தங்களுடைய எழுத்துக்களில் மிக ஆழமாக வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் வேதத்தை வெறும் புத்தகமாக பார்க்காமல் ஜீவனுள்ள தேவனுடைய குரலாகவே கண்டார்கள். சமகாலத்தில் வாழும் நாம் தேவன் நமக்கு அருளிய பரிசுத்த வேதத்தை இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக எப்படி வாசிப்பது என்பதை குறித்த 10 முக்கியமான வழிமுறைகளை இன்று கற்றுக்கொள்வோம். இந்த ஆலோசனைகள் நமது ஆவிக்குரிய ஜீவியம் செழிக்கவும் வேதத்தின் மீதுள்ள வாஞ்சை பெருகவும் பெரிதும் உதவும். சங்கீதம் 1, 19 மற்றும் 119 ஆகிய அதிகாரங்கள் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நமக்கு தெளிவாக போதிக்கின்றன. ஒரு மரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ, நமது சரீரத்திற்கு உணவு எவ்வளவு அவசியமோ, அதைவிட மேலாக ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவனுடைய வார்த்தை அவசியமானது. அது சுத்தமான பொன்னிலும் விலையேறப் பெற்றது, தேனிலும் மதுரமானது. அத்தகைய வார்த்தையை நாம் எவ்வாறு அணுக வேண்டும்? இதோ அதற்கான 10 வழிமுறைகள். முதலாவது குறிப்பு: வேத வசனங்களை மனப்பாடம் செய்தல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூத போதகர்கள் வேதச் சுருள்களை தங்கள் நினைவில் வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது வேத வசனங்களை மேற்கோள் காட்டி அவனை ஜெயித்தார். இன்றைய காலகட்டத்திலும் பல விசுவாசிகள் வேதத்தை மனப்பாடம் செய்துள்ளனர். உதாரணமாக, ஜாக் வான் இம்பே என்பவர் நடமாடும் வேதாகமம் என்றழைக்கப்படும் அளவிற்கு வசனங்களை மனப்பாடம் செய்திருந்தார். நாமும் தினமும் ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்ய பழக வேண்டும். எபேசியர் போன்ற சிறிய நிருபங்களில் தொடங்கி வசனங்களை இருதயத்தில் பதித்துக் கொள்வது நாம் பாவத்தில் விழாமல் நம்மை காத்துக்கொள்ளும். இரண்டாவது, சத்தமாக வாசித்தல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பிய மந்திரி தன் இரதத்தில் பிரயாணம் செய்யும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை சத்தமாக வாசித்ததை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பிலிப்புவினால் அதை கேட்க முடிந்தது. நாம் சத்தமாக வாசிக்கும்போது நமது கண்கள், வாய் மற்றும் காதுகள் என மூன்றும் வேதவசனத்தில் ஈடுபடுகின்றன. இது நமது கவனத்தை சிதறவிடாமல் காக்கும். மேலும் முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் குழந்தைகளுக்கு வேதத்தை சத்தமாக வாசித்துக் காட்டுவது அவர்களுக்கு பெரும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் தரும். மூன்றாவது, ஆண்டுதோறும் முழு வேதாகமத்தையும் வாசித்தல். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை முழு வேதாகமத்தையும் நீங்கள் ஒருமுறையாவது வாசித்திருக்கிறீர்களா? தினமும் 4 அதிகாரங்கள் வாசித்தால் ஒரு வருடத்தில் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிக்கலாம். மார்ட்டின் லூதர் வருடத்திற்கு 2 முறையும், ஏ.டபிள்யூ பிங் 3 முறையும் முழு வேதாகமத்தையும் வாசித்தனர். ஜார்ஜ் முல்லர் தன் வாழ்நாளில் 100 முறைக்கும் மேலாக முழு வேதத்தையும் வாசித்துள்ளார். நாமும் ஒவ்வொரு வருடமும் வேதத்தை முழுமையாக வாசிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவது, பல்வேறு மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்துதல். வேதத்தை வாசிக்கும்போது பல்வேறு மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு வாசிப்பது மிகவும் சிறந்தது. ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் பொருளை ஆழமாக புரிந்து கொள்ள இது உதவும். கடினமான வார்த்தைகளுக்கு எளிமையான விளக்கம் கிடைப்பதற்கும் அதே சமயம் மூல மொழியோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் இது சிறந்த வழியாக இருக்கும். ஐந்தாவது, ஒளிவடிவ வேதாகமத்தை கேட்டல். தற்போதைய தொழில்நுட்ப உலகில் முழு வேதாகமமும் ஒளிவடிவில் கிடைக்கிறது. நாம் பிரயாணம் செய்யும்போதோ வீட்டு வேலைகளை செய்யும்போதோ ஒளிவடிவ வேதாகமத்தை கேட்பது நமது மனதை தேவனுடைய வார்த்தையால் நிரப்ப உதவும். இது வீணான சிந்தனைகளை தவிர்த்து எப்பொழுதும் வேத சிந்தனையில் நிலைத்திருக்கச் செய்யும். ஆறாவது, வேத விளக்க பிரசங்கங்களை கேட்டல். வேதத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வசனத்தையும் வரிசையாகவும் ஆழமாகவும் விளக்கும் போதகர்களின் பிரசங்கங்களை கேட்பது மிகவும் அவசியம். இது வேதத்தின் வரலாற்றுப் பின்னணி, உண்மையான அர்த்தம் மற்றும் அதன் இறையியல் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். ஏழாவது, குறிப்பெடுத்தல். பிரசங்கங்களை கேட்கும்போதோ அல்லது வேதத்தை வாசிக்கும்போதோ வெறுமனே கேட்காமலும் வாசிக்காமலும் ஒரு குறிப்பேட்டை வைத்துக்கொண்டு முக்கிய குறிப்புகளை எழுதப் பழக வேண்டும். இது நமது கவனத்தை சிதறவிடாமல் பாதுகாப்பதுடன் கேட்டவற்றை நீண்டகாலம் நினைவில் நிறுத்தவும் உதவும்.
8வது, விளக்க உரைகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்துதல். வேதத்தை ஆழமாக படிக்க ஆய்வு வேதாகமம், ஸ்டடி பைபிள், வேதாகம அகராதிகள் மற்றும் முற்கால பரிசுத்தவான்களின் விளக்க உரைகளை பயன்படுத்த வேண்டும். மேத்யூ ஹென்றி, சார்லஸ் ஸ்பர்ஜன், ஆர்தர் பிங்க், தாமஸ் வாட்சன் போன்றோரின் எழுத்துகள் மிகவும் பயனுள்ளவை. இருப்பினும் மீனை சாப்பிடும்போது முள்ளை உமிழ்ந்து விடுவது போல மனிதர்கள் எழுதிய விளக்க உரைகளை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் நிதானம் நமக்கு வேண்டும். 9வது, கையடக்க வேததாகமத்தை வைத்திருத்தல். எப்பொழுதும் ஒரு சிறிய அளவிலான வேதாகமத்தை, பாக்கெட் பைபிள், நமது பாக்கெட்டிலோ வாகனத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ வைத்திருப்பது மிகவும் நல்லது. நேரம் கிடைக்கும்போது வீணான காரியங்களில் ஈடுபடாமல் உடனடியாக வேதத்தை எடுத்து வாசிக்க இது உதவும். 10வது மற்றும் மிக முக்கியமானது, வசனங்களை ஜெபமாக மாற்றுதல். இது மிகவும் முக்கியமான ஒரு படிநிலையாகும். வேதத்தை வாசிப்பதோடு நின்றுவிடாமல் வாசித்த வசனங்களை ஜெபமாக மாற்ற வேண்டும். உதாரணமாக, ஆதியாகமம் 1:1 வாசிக்கும்போது, தேவனே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த உமது வல்லமைக்காக உம்மை துதிக்கிறேன் என ஜெபிக்க வேண்டும். நமது உலகப்பிரகாரமான விருப்பங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் வேத வசனங்கள் நமது ஜெபத்தை வழிநடத்த அனுமதிக்க வேண்டும். முடிவுரையாக, பிற மதத்தவர்கள் தங்கள் தெய்வங்களுக்காக பல சடங்குகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ தேவாதி தேவன் தாமே வெளிப்படுத்திய ஜீவ வார்த்தைகளான பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் சரியாக வாசித்து சத்தியத்தில் வளர்ந்து அதன்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் முன்வருவோம். வேத வாசிப்பை ஏதோ ஒரு கடமைக்காகச் செய்யாமல் தேவனோடு உறவாடும் ஆழமான அனுபவமாக மாற்றிக்கொள்ள மேற்கண்ட வழிமுறைகள் நமக்கு நிச்சயம் உதவும். ஜெபம். கிருபையுள்ள தேவனே, உமது ஜீவனுள்ள வார்த்தையாகிய வேதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். அதை வாசிப்பதிலும் அதை குறித்து சிந்திப்பதிலும் நாங்கள் பல நேரங்களில் அலட்சியமாக இருந்ததை மன்னிப்பீராக. இனிவரும் நாட்களில் உமது வார்த்தையை எங்கள் இருதயத்தில் பதித்து சத்தமாக வாசித்து அதன்படி வாழும் ஆவிக்குரிய முதிர்ச்சியை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு வேத சத்தியத்தின் ஆழத்தை போதித்தருளும். வேத வசனங்கள் எங்கள் ஜெபங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இதுபோன்று வேதபூர்வமான சத்தியங்கள் அடங்கிய ஆடியோ புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் வேதபூர்வமான கட்டுரைகள், புத்தகங்கள், வேத விளக்கங்கள், வேத வினாவிடை, கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்கள் மற்றும் பல ஆவிக்குரிய வளங்களை எங்களுடைய இணையதளமான தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் இதில் நீங்கள் இலவசமாகவே பயன்படுத்திக் கொண்டு உங்கள் ஆவிக்குரிய சொந்தங்களுக்கு பகிருங்கள். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக.